கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களுக்கு வாழ்த்துதலையும், இயேசு இரக்கமுள்ளவர் ஊழியத்தின் சார்பாக இந்த வீடியோவை பார்க்கிற உங்களுக்கு என் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக விதமான கல்வியை பெற்றிருக்கிறோம், அனுபவத்தை பெற்றிருக்கிறோம், பலவிதமான நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே நமக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்திலே சில இடங்களில் இருந்து விடுகிறோம். ஆனால் எங்காகிலும் ஒரு இடத்திலே ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் அல்லது அனுபவத்தில் குறைவுள்ளவர்களாய் நாம் அநேக புரியாதவர்களாய் தெரியாதவர்களாய் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது படிக்காதவர்களை கூட நம்ம உலக வழக்கப்படி சொல்கிற போது முகத்தில் 2 கண்ணுடையவர் அல்ல 2 புண்ணுடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது கல்லாதவர்களை குறித்து. ஆனால் அப்படி கண் தெரியாது இருக்கிற பர்த்திமேயு, பரு என்று சொன்னால் எபிரேய பாஷையிலே மகன், பர்த்திமேயு திமேயுனுடைய மகனாகிய பர்த்திமேயு, அவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை, திமேயுவின் மகன். பர் என்று சொன்னால் மகன். அப்படி இருக்கிற அந்த மனுஷன் பிறவி குருடனாய் இருந்தார். அவர் வழியருகே இயேசு போகிறார் என்று அறிந்த உடனே அவரை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார். ஆனால் அங்கே தடை வருகிறது. சீஷர்கள் எல்லாம் அவரை பார்த்து பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள். ஆனால் அவர் முன்னிலும் அதிக சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார். இயேசு அவரை அழைத்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில ஆசீர்வாதங்களுக்காக அல்லது சில ஜபத்திலே நாம் அதிகமாய் தரித்திருந்து ஜெபிக்கிற பொழுது கிடைக்க வேண்டிய நன்மைகளுக்கு பதில் கிடைக்காமல் அல்லதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் சுகம் பெற முடியாமல் இருக்கிற பொழுது ஒருவேளை இன்னும் அதிகமாய் அவரை நெருங்கி இன்னும் பக்தி வைராக்கியத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி அழைக்கப்படுகிற பொழுது தடைகள் இருந்தால், ஒருவேளை நமக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற தீய சக்திகள் இருந்தால் அவைகளை எல்லாம் அகற்றி நம்மை தகுதி படைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆகவேதான் அந்த இடத்திலே பர்த்திமேயுவுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்ட உடனே அவர் இடத்திலே வரும்படி அழைக்கிறார். ஆகவே தடை செய்தவர்களே ஆண்டவரிடத்தில் அவர் அழைத்து செல்வார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தடையாய் இருக்கிறவர்கள் அல்லது உங்களுடைய ப்ரமோஷன், வேலை வாய்ப்பு அல்லது திருமண வாழ்வு இவைகள் நடைபெறக்கூடாதபடிக்கு ஏதாகிலும் தடை செய்வர்கள் இருக்கிறவர்களை கூட ஆண்டவர் மாற்றி அவர்கள் மூலமாய் அதை கிடைக்க செய்வார். அவர்களே வழிவிட்டு செல்லும்படியாய், அவர்களே அதற்காக அழைத்து செல்லும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே பர்த்திமேயுவை அப்படித்தான் வரும்படி அழைத்தார். நாம் செய்ய வேண்டியது என்ன? பர்த்திமேயு இயேசு அழைக்கிறார் என்ற உடனே தன் மேல் இருந்த மேல் வஸ்திரத்தை பிச்சை எடுப்பதற்காக ஒரு அழுக்கு போர்வையோடு போத்தி கொண்டிருந்த அதை தூக்கி எறிந்து விட்டு, பழைய வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டு இயேசு அழைக்கிறார். புதிய வாழ்வை பெறப்போகிறேன், இந்த உலகத்தை ஞான கண்ணாலும் சரீர கண்ணாலும் பார்க்க போகிறேன், இனி எல்லாம் எனக்கு கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கையோடு இயேசுவிடத்திலே போனவுடனே என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அவர் நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னார். அவர் அதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். பார்வை அடைந்தவனாக உங்களுடைய வாழ்க்கையில கூட எனக்கு எல்லாம் தெரியும், நான் படித்திருக்கிறேன், ஆனால் இங்கே ஏமாந்து விட்டேன், இவரிடத்திலே ஏமாந்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களாக ஏதாவது ஒரு இடத்திலே நாம் ஏமாந்து போயிருப்போம். நம்முடைய அறிவு கண் அங்கே மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் உங்கள் கண்களை திறந்து ஞானவான்களாய் நடத்துவார். கர்த்தர் தாமே பர்த்திமேயுடைய கண்களை திறந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வேண்டிய அறிவு, ஞானம் எல்லாவற்றையும் கொடுத்து தெளிந்த புத்தியுள்ள நல்ல கண்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.